முன்னேற முடியாது. கடந்த காலத்துல நடந்ததை விட்டுணுமா? என்ன நடந்ததுன்னு உனக்கு எதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாம என்ன முன்னேறி போக சொல்ற உன்ன? இதேதோ சாரி, கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு மீட்டிங், அதுவே ரொம்ப இழுத்துட்டு போயிடுச்சு. கிளம்பும் போது ஒரு கால் வேற வந்துருச்சு. உனக்கு பசிக்குதா? ஹே காய்ஸ், சாரி, நான் இப்பவே லாக் அவுட் பண்றேன். அதுக்குள்ளேயே வா. இன்னைக்கு தான் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். ஆமா சரிதான், நம்மளால ரேங்க். குட் நைட். இதேதோ ஏதாவது பிரச்சனையா? என் ரூமை விட்டு வெளியே வேறுங்க. வெளியே தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்க? எப்பவும் போலதான் இருக்கு. ஏன் இப்படி பண்ற? இந்த வீடியோ கேம்ஸ் கொஞ்சம் ஓரம் கட்டிட்ட. எக்ஸசைஸ் பண்ணு, உடம்புக்கு அதுதான் நல்லது. இதே மாதிரி கேம் விளையாடிட்டு இருந்தனா மூளையில பிரஷர் ஏறி ஒரு நாள் அது உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். கேட்கவே இது அருவருப்பா இருக்கு. உன் நல்லதுக்காக தான் சொன்னேன். சரி சரி, ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் டின்னர் பண்ணிடுறேன். நான் எக்ஸசைஸ் பண்றதா? உனக்கு என்ன தெரியும்னு பேசுற? ஒரு கோல் அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? தினமும் டயர்ட் ஆகி வாந்தி எடுக்கிற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுவோம், அதுவும் அந்த ஒரே ஒரு பெர்ஃபெக்ட் ஷாட்டுக்காக. உனக்கு அடிபட்டதுனால இப்ப நீ விளையாடுறது இல்லையா? இல்லனா மோசமா ஏதாவது நடந்துச்சா? இதயத்துடைய ஷாட் இப்ப கோல்குள்ள போகல. ஆமா, அதெல்லாம் அவங்களுக்கு பழகிடுச்சு. அவ ஃப்ரெண்டு மட்டும் இல்லனா இவன் சுத்த வேஸ்ட். ஷூட் பண்ணு, கம் ஆன் ஷூட். நீ அற்புதமா ஷூட் பண்ண. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதால தான் இது முடிஞ்சது. நீ நல்லா கோல் போட்ட. நாம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரியே ஃபுட்பால் விளையாடலாம், சரியா? இல்ல, அத பத்தி யோசிக்க கூடாது. அத பத்தி யோசிக்காத. அவ வந்து கடந்த காலத்துல நடந்ததை விட்டுடு. அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தனா அதுக்கப்புறம் எதிர்காலத்துல முன்னேற முடியாது. இதேதோ டின்னர் ரெடி. என்னாச்சு? அழுதுட்டு இருக்கே என்ன? யார் கூட ஏதாவது? வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டேன். அதனாலதான் நம்ம ஃபுட்பால் டீமுடைய ஹீரோ நீ. மின்னல் மாதிரி இருக்க. ஆனா உன்னோட டீம் லீக்ல ரொம்ப கீழே இருக்கே. வாய மூடு. உங்க பேஸ்பால் டீமை பத்தி தான் தெரியுமா? முதல் ரவுண்ட்லயே தோத்துட்டீங்க. பரவாயில்ல விடு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். என்ன சொல்ற? முன்னாடியே தெரிஞ்சதுதான் நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி இருப்பேன். அதுக்காக நீ கிளாஸ்ல தூங்க கூடாதுன்னு ஒண்ணும் இல்லையே. என்ன? ஆக்சுவலா நேத்து நடந்தத பத்தி நான் உங்ககிட்ட. காஸ்மா, ஒரு செகண்ட் வரியா? வரேன். சுஜி, உனக்கு இந்த லாஸ்ட் சர்வைவரை பிடிக்கும் இல்லையா? அரியக்கை ஈவென்ட்டுக்கு என்கிட்ட டிக்கெட் இருக்கு, நீயும் வரியா? இந்த சாட்டர்டே தான். ஐம் சாரி, இந்த சாட்டர்டே நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன்னு நினைக்கிறேன். சோ அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்படின்னா சரி. அவன் எப்பவுமே பிஸியா இருப்பான். அவனை போய். நீ சொல்றதும் சரிதான். என்ன சொல்ற நீ? என்கிட்ட விளையாடிட்டு இருக்கியா? எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன எதுக்கு குறை சொல்ற? அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னைக்கு நம்மளோட கேம் நடக்காது, வெறும் பிராக்டிஸ் மட்டும்தான். ஆனா இது நமக்கு ஒரு நல்ல பிரேக் ஆகிருக்கும். பிரேக்கா? யாரெல்லாம் பிரேக் எடுத்துக்கணுமோ அவங்க எல்லாம் பிரேக் எடுத்துக்கலாமா? டாடா பாபாய், நான் போயிட்டு வரேன், அப்புறம் பார்க்கலாம். ஆமா, என்ன ஆச்சு? நம்மோட பிராக்டிஸ் மேட்சை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன வருஷம் வருஷம் பண்ணுவாங்களே அதையா? இதுக்கு நாம தகுதியானவங்க இல்லன்னு அவங்க சொன்னாங்க. இப்ப சந்தோஷம் தானே? நான் உன்கிட்ட இப்ப சந்தோஷமானு கேட்டேன். வேணாம் ஜோ, நிறுத்து. உனக்கு ஃபுட்பாலே பிடிக்காது இல்ல? என்ன சொல்லு? நான் உங்ககிட்ட எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லலையே. எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னேன். அப்புறம் பாரு, நீ ஸ்கூல் டீம்ல தான் விளையாடுவேன்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. என்ன புரியுதா? வேணும்னா வெளியே நிறைய பிரைவேட் கிளப் இருக்கு, அங்க வேணா போய். என்னால முடியாது. இது என்ன இடம்னு உனக்கு தெரியுமா? காக்கேகாவா ஒரு காலத்துல நம்ம கண்ட்ரியிலேயே பெஸ்ட் டீமா இருந்துச்சு. அந்த டீம் உருவான 2 வருஷத்துல நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு அவங்க போனாங்க. அதுல அவங்க ஜெயிக்கவும் செஞ்சாங்க.
டனகா டோஷிகோ, காமியா ஆட்சி, அப்புறம் அந்த ஜீனியஸான ஹிராமத் கசீரோ, அப்புறம் பெஸ்டான கோல் கீப்பர் சிராஷி கேஜி. ஒன்னும் இல்லாம இருந்த காக்கேகாவா உச்சத்தை அடைஞ்சாங்க. காக்கேகாவா ஃபுட்பால் டீம் நான் எப்பவும் பெருமையோட தான் பாப்பேன். நான் இங்க தான் விளையாடுவேன், வேற எங்கேயும் விளையாடவே மாட்டேன். அதோட நீ நேத்து நான் விளையாடுற ஃபுட்பாலை பார்த்து சிரிச்சிருக்க, இதுக்காக நான் மன்னிக்கவே மாட்டேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். அது ஒரு சாதாரண ஃபுட்பாலுங்கிறத நீ விளையாடி எனக்கு ப்ரூவ் பண்ணு. என்னை எதிர்த்து ஒரு கேம் விளையாடி பாரு. கண்டிப்பா. ஆ? ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஃபுட்பால் மேட்ச் இல்ல. இது ஒரு பிகே மேட்ச். பிகேவா? சொன்னது ஞாபகம் இருக்கா? ஃபுட்பால்ல ரொம்ப முக்கியமான விஷயம்னா அது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான், கோலை ஸ்கோர் பண்றது. ஓ, எனக்கு ஓகே. எங்க ஸ்கூல பார்த்து சிரிச்சல, காக்கேகாவா சாக்கர் டீமை பார்த்து சிரிச்சல, அந்த காக்கேகாவா டீமோட பவர் என்னங்கறத நான் காமிக்கிறேன். ஓகே காஸ்மா, அவங்கள பிளாக் பண்ண. நீ ரெடியா? உனக்கு நான் 10 ஷாட் தரேன். எனக்கு புரிஞ்சது. இந்த ஷூஸ் உங்களுக்கு ஃபிட்டா இருக்கா? இது 6.5. சரியா இருக்கு, தேங்க்யூ. ரெடி? எதுக்கு முடியாதுன்னு சொல்றீங்க? மிஸ்டர் இசோகா நீங்க தான் இந்த டீமுக்கு கோச்சா வரணும்னு ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. ப்ளீஸ் முடியாதுன்னு சொல்லாதீங்க. கம் ஆன், என்னாச்சு? கரெக்ட்டா பால் கோல்குள்ள போகணும். என்னப்பா இது? காஸ்மா பிகே ஷூட் அவுட்ல இருக்கான்னு சொல்லும்போது அவனுக்கு எதிர்த்து நிக்கிறவன் நல்ல பிளேயரா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இவன் ஒரு கத்துக்குட்டி. ஓகே, இந்த வாங்கிக்க. கோ. உன்னால இது முடியும். ஷூட் பண்ணு. இன்னும் கிட்ட போ. என்ன ஃபாலோ பண்ணிப்பா. இப்போ ஷூட் பண்ணு. ஷூட். அது உள்ள போயிடுச்சு. என்னால இதை ஃபாலோ பண்ண முடியல. ரைட்ல வருதா இல்ல லெஃப்ட்ல வருதானே தெரியல. அடுத்தது. ப்ளீஸ் முடியாதுன்னு சொல்லாதீங்க. எனக்கு இந்த டீம் ஸ்ட்ராங் ஆகணும். காக்கேகாவா திரும்ப வரணும். அவங்க திரும்பவும் ஸ்ட்ராங் ஆகிறது தான் என்னுடைய கனவு. காமியா ப்ளீஸ், உன்னால மட்டும்தான் இது முடியும். ப்ளீஸ், நீ எனக்காக இதை செஞ்சுதான் ஆகணும். எனக்கு பதிலா நீதான் அந்த இடத்துல கேம் மேக்கரா இருக்க போற. ஓல்ட் காக்கேகாவா ஃபுட்பால் டீமை திரும்ப கொண்டு வரணும். அது இப்போ உன்னோட கையில தான் இருக்கு. எங்க போகுது? பால் அந்த அளவுக்கு வேகமா கூட வரல. ஆனா என்னன்னு தெரியல, என்னால அதை பிடிக்கவே முடியல. ச்சே! அடுத்து வரட்டும். இதையும் விட்டனே. நீ அங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? இதோட அவன் 4வது கோல் போட்டுட்டான். எங்க மிஸ் பண்றேனே தெரியல. இவன் அந்த பக்கம் அடிச்சா பால் இந்த பக்கம் வருது. ஜட்ஜ் பண்ணவே முடியல. காமியா சார், நீங்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. இந்த ஸ்கூலுடைய கனவு திரும்ப நீங்க தான் மீட்டு கொண்டு வரணும். ப்ளீஸ். ஹே காஸ்மா, இதோட 5வது கோல். இன்னும் ஒண்ணே ஒண்ணு. இன்னும் ஒண்ணு போட்டாலும் நான் விட்டு கொடுத்துறேன். வா, வாங்கிக்க. இல்ல, என்னால முடியல. இவனோட ஷாட் எந்த பக்கத்துல இருந்து வந்து என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல. கம் ஆன், உள்ள போயிடு. கோல் போயிடுச்சு. கசாமா, ஜோ, நம்ப முடியல. ஜோவால ஒரு ஷாட்டை கூட தடுக்க முடியல. பாக்குறதுக்கு எல்லாம் சாதாரண ஷாட் மாதிரி தான் தெரிஞ்சது. அடச்சே! எங்க இருந்துதான் அவ இந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் ஆடுறானே தெரியல. அவ அடிக்கிற ஒரு ஷாட்டை கூட என்னால பிடிக்க முடியல. வர்ற கோவத்துக்கு. ஓகே, எல்லாம் முடிஞ்சது. நான் 6 கோல் போட்டுட்டேன். சோ இதுல நான் தான் வின்னர். நீ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ண. வந்து டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறியா? நீ உண்மையிலேயே அசத்திட்ட. நீ டீம்ல இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான். நான் ஒன்னும் டீம்ல ஜாயின் பண்றதுக்கு இதை பண்ணல. நீ கண்டிப்பா ஃபுட்பால் விளையாடி இருக்க. எதுக்காக விட்ட? காமியா ஆட்சுசியா.
இப்போ டிஃப்ரெண்டான கேள்வி கேட்கிறேன். உனக்கு ஃபுட்பால் விளையாட ரொம்ப பிடிச்சிருக்கா? எனக்கு விருப்பம் இல்ல. அப்படியா? அப்ப நீ கிளம்பு. உன் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன உங்களுக்கு கோச்சா இருக்க சொல்லி கேட்டாங்க. என்ன நிஜமாவா? அப்ப இனிமே நீங்க தான் எங்க கோச்சா இருக்க போறீங்களா? பிரமாதம். ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க டீம் மோசமா இருக்கு. நீங்க லூசர்ஸ்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுனா அப்புறம் உங்களை ட்ரெயின் பண்றதுல பிரயோஜனம் இல்ல. அப்படி நடந்தா டீமை இழுத்து மூடிடுவேன். ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன். நில்லு. உன்கிட்ட திறமை இருந்தோம், அந்த திறமைய முழுமையா உன்னால பயன்படுத்த முடியலடா. நீ லூசரை விட மோசமான ஒருத்தன். உதவாக்கார. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது. ஒரு லூசர்னு கூப்பிட உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. ஹலோ, இங்க இருக்கீங்களா? ஷூட் ஷூட். ஹாய். நம்மோட ஹை ஸ்கூலா? அவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிராக்டிஸ் மேட்சை தான் இவங்க நிறுத்திட்டாங்கல்ல. நான் தான் கால் பண்ணேன். ஆமாம்மா, காமியா ஒரு மேட்ச் கூப்பிட்டா நாம முடியாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? ஏய் ஷூட். ஆமா நீ தானே அந்த ஷூட். இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவனை தான் நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏய் ஷூட், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஷூட்.